இன்னைக்கு நம்ம லஞ்சுக்கு ரொம்ப டேஸ்டியான ஆலு தம் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வீட்டில் உருளைக்கிழங்கு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்றைக்கே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு பாஸ்மதி அரிசியை ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. இதை தண்ணி ஊற்றிட்டு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம வேக வைக்கும்போது அரிசி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பிரியாணி நல்லா உதிரியாக வரும். அதனால் இந்த ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இது போல் திருகி வாஷ் பண்ணணும். நல்லா கழுவுனதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் ஊறினதுக்கப்புறமா நல்ல அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. நான் 1 லிட்டர் அளவு தண்ணி வச்சுருக்கேன். இது கூடவே ஹோல் கரம் மசாலா சேர்த்துருங்க. 1 பிரிஞ்சி இலை, 2 கருப்பு ஏலக்காய், 2 பச்சை ஏலக்காய், 1 ஜாவித்ரி, 1 பட்டை, 2-3 கிராம்பு, 1 டீஸ்பூன் அளவு மிளகு, 1 நட்சத்திர சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இது கூடவே 1 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க பாஸ்மதி அரிசியை தண்ணியை வடிச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த அரிசியை குக் பண்ணுங்கள். இந்த அரிசி முழுமையாக நம்ம நார்மலாக சாதம் வடிக்கிறது போல் முழுமையாக வெந்துடக்கூடாது. ஒரு 80% மட்டும் வெந்தால் போதும். நம்ம தம் போடும்போது அது தனியாக வேகும். ஸோ இப்போ இது ஒரு ஓரமாக வேகட்டும். இன்னொரு பக்கம் ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு வெங்காயம் பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. அதாவது நம்ம பிரியாணிக்கெலாம் ப்ரௌன் ஆனியன்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. வெங்காயத்தை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு பொரிச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சோன்னா ரொம்ப மிருதுவாக இருக்கும். நம்மளுக்கு ப்ரௌன் ஆனியன்ஸ் கொஞ்சம் கிறிஸ்பியாக தான் தேவை. அதனால் இடையில மீடியம் ஃப்ளேமில், அதுக்கப்புறமா ஹை ஃப்ளேமில் இந்த மாதிரி மாற்றி வச்சுட்டு இதை வேக வச்சுக்கணும். ப்ரௌன் ஆனியன்ஸ் பொரியிறதுக்குள்ளே நம்மளோட சாதம் முழுமையாக தயாராகிருச்சு. அதாவது 80% வெந்துருச்சு. இப்போ இந்த சாதத்தை வடிகட்டிட்டு இதை ஒரு ஓரமாக வச்சுருங்க. நார்மலாக நம்ம சாதம் வடிப்போம்ல, அதே மாதிரி வடிச்சிட்டு இது ஒரு ஓரமாக வச்சுருங்க. ப்ரௌன் ஆனியன்ஸும் தயாராகிருச்சு. இதை இப்போ எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம். அதே எண்ணெயில் உருளைக்கிழங்குகளை நம்ம வறுத்து எடுக்க போகிறோம். அதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்க தோல் சீவிட்டு இது போல் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ரொம்ப பொடி சைஸாக கட் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் க்யூபாக பெரிய சைஸாக கட் பண்ணிக்கோங்க. இதையும் பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துட்டு வெளியில் எடுத்துடலாம். பாருங்கள், இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப சின்னதாக கட் பண்ணிட்டோம்னாலும் பிரியாணியில் அது நம்ம குக் பண்ணும்போது கரைஞ்சி போயிடும். அதனால் இந்த ஷேப் கரெக்டாக இருக்கும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நல்ல ஒரு பொன்னிறம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை வெளியில் எடுத்துடலாம். மூடி போட்டு மூடிட்டு இதை வேக வச்சுக்கோங்க. இடையில ஓப்பன் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் எல்லா பக்கமும் நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் இது வெந்து வரும். உருளைக்கிழங்கும் முழுமையாக வேக தேவையில்லை. ஒரு 80% வெந்தால் போதும். நம்ம தம் போடும்போது இந்த உருளைக்கிழங்குகளும் வெந்து வரும். இப்போ இதையும் நம்ம வெளியில் எடுத்துடலாம். இது ஒரு 80% நல்லா குக் ஆயிடுச்சு. இதை வெளியில் எடுத்துகிட்டு ஒரு உரமாக வச்சிடலாம். அதுக்கப்புறமா அடிகனமான பாத்திரத்தில் நம்ம இப்போ பிரியாணியை தம் போட போகிறோம். அதுக்கு அடிகனமான பாத்திரத்தை சூடு பண்ணிவிட்டு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்கறதுனால நல்ல வாசனையாக இருக்கும். இது கூடவே ஹோல் கரம் மசாலா சேர்த்துருங்க. 1 பிரியாணி இலை, 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் மிளகு, 1 பட்டை, 1 கருப்பு ஏலக்காய், 1 ஜாவித்ரி, அதுக்கப்புறமா 1 நட்சத்திர சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்துருங்க. இது கூடவே கொஞ்சமாக புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. 3 பச்சை மிளகாயை நீள்வாக்கில் கீறிட்டு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலேயே இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க.
இது கூடவே 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க. பிரியாணி மசாலா வந்து நான் ஹோம்மேட் பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். அதோட ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நல்லா நைஸாக அரைச்சிட்டு இது போல் சேர்த்துக்கோங்க. நல்லா பழுத்த பழமாக எடுத்து அரைச்சி சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதையும் நல்லா கலந்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகட்டும். தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரை மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் திரியாக இருக்காது. சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தயிர் சேர்த்த உடனேவே நம்ம கலந்துடணும். அப்படி இல்லைன்னா அங்கங்கே அது திரியாக ஃபார்ம் ஆயிரும். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கப்பில் அரிசி எடுத்தீங்களோ அதே கப்பில் 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஓரளவுக்கு வத்தி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதாவது நம்ம சேர்த்துருக்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு இந்த கிரேவி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகிட்டு வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ பாருங்கள், நம்ம சேர்த்துருந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு கிரேவி வந்து ஒரு திக்கான கிரேவிக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. இதை நம்ம இப்படியே கூட சப்பாத்தி பூரி கூடலாம் வச்சு சர்வ் பண்ணலாம். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ப்ரௌன் ஆனியன் சேர்த்துருங்க. ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. எல்லா வெங்காயங்களையும் ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது, லேயராக சேர்த்துட்டே வரணும். ப்ரௌன் ஆனியன் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க. இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இதுக்கு மேலே நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கோங்க. எல்லா சாதமும் சேர்த்ததுக்கப்புறமா கடைசியாக நம்ம மீதம் இருக்க ப்ரௌன் ஆனியன்ஸும் சேர்த்துட்டு கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி புதினாவும் சேர்த்துருங்க. அடுத்து இதில் 1 டீஸ்பூன் அளவு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலரை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே வீட்டிலையே ஆரோக்கியமான முறையில் ஃபுட் கலர் எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். கடைசியாக 1 டீஸ்பூன் நெய்யும் சேர்த்துட்டு மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. இது வந்து தம் ஸ்டேஜ். 10 நிமிஷத்துக்கு அப்புறமா மூடி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ணிடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட டேஸ்டியான ஆலு தம் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. பிரியாணி சூடாக இருக்கும்போதே கரண்டி வச்சு அதிகமாக கலந்துடக்கூடாது. ஓரளவு ஆறுனதுக்கப்புறமா மிருதுவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா உதிரியாக இருக்கும். நீங்களே பாருங்கள், பெர்ஃபெக்டான உருளைக்கிழங்கு தம் பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட வச்சு சாப்பிட்றதுக்கு வெங்காயம் தயிர் பச்சடி வச்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆலு தம் பிரியாணி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.